ஒரு பிழையான முடிவெடுக்கிறதோட மிகவும் மோசமான விஷயம் எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருக்குது. எஸ், எங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஐடியா இருக்கும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு சொல்லி நிறைய ஐடியா இருக்கும். ஆனா நாங்க ஒரு காலமும் அதை ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா, எங்களுக்கு அந்த ஐடியா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நாங்க அதை லான்ச் பண்ணும்போது இந்த பிசினஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், இல்லாட்டி அது எல்லாருக்கும் பிடிக்கணும், அது ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கணும்னு சொல்லி அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுல நிறைய டைமை கொடுத்து கொண்டிருப்போம். நாங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிக்காமலே இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு பிழையான புரிதல் இருக்கோம். என்னன்னா, பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது ஒரு மாறாத ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கிற விஷயம் நாளைக்கு இம்பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னதான் நீங்கள் பெர்ஃபெக்டாக உங்களோட பிஸ்னஸை லான்ச் பண்ணுறேன்னு நீங்கள் நினைச்சாலும் அது கண்டிப்பாக அடுத்த சில நாட்களில் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். ஸோ நீங்கள் இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற அந்த ப்ரோசஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது பெட்டராக இருக்கோ இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஐடியா ஒரு இருக்கோ வாட் எவர், நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்களா இருந்தால் மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். ஸோ ஓவர் திங்கிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு நடத்துறதுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணாது. ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் மேபி அதில் ஃபெயில் ஆனால் கூட உங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்கும் அடுத்த விஷயத்தை செய்கிறதுக்கு. ஆனால் ஓவர் திங்கிங்கால் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஸ்டார்ட் டூயிங்.